கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் இந்த குரு பகவான் அதிசாரமாக தனது சொந்த வீடான தனுசிற்கு சென்று ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெற்றிருப்பதால் அதனால் ஏற்படும் நிலைகள், பிறகு பங்குனி 27ஆம் தேதி அவர் வக்ரமாகி மறுபடியும் விருச்சிக ராசிக்கே வருகிறார். அதற்கு பிறகு ஆடி மாதம் விருச்சிகத்திலே வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி மறுபடியும் அவர் தனுசு ராசிக்கே செல்கிறார். அது யதார்த்தமான வரலாறு நடக்கூடிய குரு பயிற்சி ஆகும். தற்பொழுது செவ்வாய் பகவானும் ரிஷபராசிக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து 8வது பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். இந்த அமைப்பு, அதாவது தனுசில் சனி பகவான், கேது பகவான், சனியில் ஆட்சி படக்கூடிய குரு பகவான், இந்த அமைப்பு என்பது என்றால் கிட்டத்தட்ட 180 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். இது 180 வருடத்திற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு கிரக அமைப்பு வந்தது. இது எவ்வாறு என்று கேட்டால், சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகும். அவர் 6 சுற்று வந்திருக்கிறார். ராகுவும் கேதுவும் 18 வருடங்களாகும். அவர்கள் 15 முறை சுற்றி வந்திருக்கிறார்கள். குரு பகவான் 12 வருடமாகும். ராகு கேதுகள் 10 சுற்று வந்திருக்கிறார்கள். குரு பகவான் 12 வருடமாக சுற்று வர அவர் 15 சுற்று வந்திருக்கிறார். ஆக சனி பகவான் 6 சுற்றும், ராகு கேதுக்கள் 10 சுற்றுகளும், குரு பகவான் 15 சுற்றும் வலம் வந்திருக்கிறார். இந்த நிலைக்கு பிறகுதான் பல மாறுதல்கள் நமது தேசத்தில் நடந்தன. அது போன்ற நிகழ்வுகளை இப்பொழுதும் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றன. மக்கள் ஆன்மீகத்தில் மனதை செலுத்தி தன் மனதை கட்டுப்பாடுக்குள் வைத்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இதுபோல் இதில் வேறு எந்தவித பாதிப்புகளும் வருவதில்லை. இது ஒரு பொதுவான பலன். இது உலக நடவடிக்கை. நமது தேசத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை இதில் கொடூரத்தன்மை அதிகமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விருச்சிக ராசியில் உள்ள குரு பகவான் அதற்கு முன்பே அதிசாரமாகி தனுசு ராசிக்கு சென்றிருக்கிறார். அவர் இந்த விகாரி வருடம் பிறக்கும் பொழுது தனுசு ராசியில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். பங்குனி 27ஆம் தேதி வக்ரமாகி வைகாசி மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் அவர் கேட்டை 4ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு வந்து விடுவார். ஆடி மாதம் 22ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி 11ஆம் தேதி மறுபடியும் அவர் வருடம் ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சி என்ற நிகழ்வுக்கு ஏற்ப அவர் தனுசு ராசிக்கே சென்று விடுவார். இந்த கிரக அமைப்புகளினால் 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய சில மாறுபட்ட நிகழ்வுகள், அந்த ராசியை எவ்வாறெல்லாம் அது நன்மை தீமைகளை செய்யும் என்பதை பற்றி நாம் சற்று விரைவாக காண்போம். மேசராசி நேயர்களே, இந்த அதிசார குரு என்பது மேசராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் இருந்து அதிசாரமாகி தனுசு ராசிக்கு, அதாவது தனது சொந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அது மேசராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோக மேசராசிக்கு குரு யோகாதிபதியும் ஆவார். 12 குடை விரயஸ்தாதிபதியும் அந்த குரு தான். இருப்பினும் இங்கு நாம் அவரை 12ஆம் அதிபதியான விவரஸ்தாமாக கொள்ளாமல் பாக்கியாதிபதியாக நாம் கருத வேண்டும். காரணம், பாக்கியத்தை தாண்டிய பிறகுதான் அந்த விரயம் என்ற ஒரு தன்மை வரும். ஆகையால் அந்த மேசராசிக்கு அதிபதி தனது ஸ்தானத்திற்கு 2 என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு ஸ்தானத்தில், வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இப்போ தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான். குரு பகவான் மேசராசிக்கு 9ஆம் இடமாகிய தனுசில் சொந்த வீட்டில் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெற்று அந்த ராசியை பார்ப்பதால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு, பொதுவாகவே மேசராசி என்றால் தலைப்பகுதியை தான் குறிக்கும். ஆகையால் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு என்பது மேசராசிக்காரர்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். அது ஒரு ஜாதக அமைப்பு. அதுவும் போக காலபுருஷ தத்துவத்துக்கு அதில் முதலிடமாக இந்த மேசராசியும் வருகிறது. ஆகையால் தன்னுடைய அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெத்து, தன்னுடைய இதை விட்டு கொடுக்காம ஒரு கொண்டு போகக்கூடிய அந்த சுப்பீரிட்டி பவர் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மேசராசிக்காரங்க தலைமை பண்புன்னு சொல்லக்கூடிய 4 பேரை கட்டி ஆளக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போறார். 2ஆம் இடம் என்ன? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். என்ன செவ்வாய்னா கொஞ்சம் உஷ்ணம். அது நெருப்பு ராசி வேற இல்லையா? உஷ்ணம்ங்கும் போது என்ன சொல்லுது? நம்ம வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளை சற்று வேகமாக பிரயோகிக்கக்கூடிய சூழ்நிலை, சற்று கோபம் படுதல்,
இதெல்லாம் நிகழக்கூடிய விஷயங்கள் தான். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமும் இருக்கும். அது மாதிரி கோபங்களை சாந்தப்படுத்துவதற்காகத்தான் நமது குரு பகவான் இப்பொழுது தனுசில் அமர்ந்து கொண்டு தனது யோகாதிபதியாகிய மேஷத்தை அவர் பார்க்கிறார். இது மேஷராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா குரு என்பவன் என்ன, போதிக்கக்கூடியவன். செவ்வாய் என்பது யார், அரசு சம்பந்தப்பட்டவர், மெடிக்கல் லைன், கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்திற்கும் மேஷராசி தான் காரகம். அப்பொழுது என்ன, ஒரு டிஃபென்ஸ், காவலுக்கும் அந்த மேஷராசி தான், மேஷராசி செவ்வாய் தான் காரணம். அப்பொழுது அந்த இடத்தை அவர் பார்க்கும்போது இந்த தலைமை பண்புகளுக்குண்டான குணங்கள் சற்று மேலோங்கி இருக்கும். அப்பொழுது குருவருள் திருவருள் என்ற சொல்லுக்கு ஏற்ப இறை நாட்டங்களில் மனிதர்கள் செல்ல வேண்டும். எந்த சமுதாயம் வேணா இருக்கட்டும், சமுதாயத்துக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. அனைத்து சமுதாயத்துக்கும் கிரகங்கள் ஒன்றுதான். அனைவர்களும் மனிதர்களே, அனைவர்களும் சமம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த பலன்களை எல்லாம் பார்க்கும்போது நல்லது நடக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சிகள்லாம் இறங்காம தீயவை சொல்லி அது நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம உணர்ந்துக்கிட்டாலே நமக்கு போரும், நமக்கு வாழ்க்கை நல்லா அமையும். அந்த வகையில் அந்த குரு மேசராசியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு தேவையற்ற பேச்சுக்கள் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தும். ஒரு ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தும், ஒரு விரோத தன்மையை கட்டுப்படுத்தும், ஒரு வீம்பு, ஒரு வேகம். அந்த வேகத்தில் சில பிரேக் போட்டால் தான் அவங்க மைண்ட் சரியாக செயல்படும். விவேகம் கலந்த வீரம் இருந்தால்தான் அந்த வீரத்திற்குமே ஒரு மதிப்பு. இப்போல்லாம் ஃபைட்டிங் சீன்லாம் எடுக்கிறாங்க, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, புரூஸ்லி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் பண்ணி அவர் அடிப்பார், எங்கே அடித்தா அந்த ஆட்களை எப்படி விளை வைக்கலாம்னு சொல்லிட்டு. அது எப்படி விவேகம் கலந்த வீரம். அது மாதிரி எந்த மாதிரி நம்ம பண்ணினால் அது சரியாக வரும், எந்த இடத்துக்கு நமக்கு தேவையில்லை, இதை நிர்ணயிக்கக்கூடிய தன்மையை மேசராசிக்காரங்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். அதுதான் இப்போ நம்ம இந்த அதிசார குருவினால் மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க ஒரு பலம். அதே சமயம் அந்த செவ்வாய் பகவான் அஷ்டம பார்வையாக அந்த தனுசையும் பார்க்கிறார். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்பொழுது அங்கே குரு அவர் ராசியை பார்ப்பதும் அந்த ராசியாதிபதி செவ்வாய் குருவை பார்ப்பதும் ஒரு வகை குருமங்கள யோகம் என்றே சொல்லலாம். நட்சத்திரம் தான் ஏறி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருப்பினும் இது ஒரு வகை குருமங்கள யோகமாக இதை நாம் சொல்லலாம். ஆக மேசராசிக்காரர்கள் திருத்தணி முருகப்பெருமானை தரிசித்து இந்த காலகட்டங்களில் அனைவரின் வினைகளையும் தணிக்கக்கூடிய ஒரு தெய்வம் திருத்தணி. சூரபத்மனை சம்ஹாரம் செய்துவிட்டு சாந்த சுரூபமாக கொண்டு அமர்ந்து மக்களை அருள்பாலிக்கக்கூடிய இடம் திருத்தணி. அது மனிதர்களின் கர்ம வினைகளை தணிப்பதற்காக கொண்ட ஒரு ஸ்தலம்தான் திருத்தணி. அந்த திருத்தணி ஸ்தலத்திற்கு சென்று தம்பதி சமேதராக வீட்டிற்கும் சண்முக கடவுளை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தீர்களே ஆனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகத்துவமான ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கும். அதுபோக குரு பகவான் அதை பார்ப்பதால் தந்தைக்கு உபதேசம் செய்த மலை என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிமலை முருகனையும் சென்று வழிபாடு செய்து வாருங்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு ஆகட்டும், அவர் திரும்ப வக்ரமாகி தனது சொந்த ராசியாகிய விருச்சிகத்திற்கே வரட்டும். விருச்சிகத்திற்கு வந்த பிறகும் அவரை குருவோட பார்வை இருக்கும், இந்த செவ்வாயோட பார்வை இருக்கும். ரிஷபத்தில் வீட்டிற்கும் செவ்வாய் அந்த குருவை பார்ப்பார். அப்பொழுது குருவோடைய வக்ரத்தன்மையும் அங்கு சற்று குறையும். ஆடி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வரை விருச்சிகத்திலிருந்து ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி மறுபடியும் பெயர்ச்சியாகி தனது சொந்த வீடான தனுசுக்கு மறுபடியும் செல்கிறார்.